மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பித சூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாதநமஸ்தே. ஜெய்கணேச பாகிமாம், ஸ்ரீகணேச ஸ்ரீகணேஷ ரக்ஷமாம். அனைத்து நேயர்களுக்கும் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியனாகிய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கர் மற்றும் ஐயா ஹரிஹர சர்மா இருவரும் சேர்ந்து பொதுவாகவே வருட பலன்கள், கிரகச்சாரங்கள், கிரகங்களுடைய மாற்றங்கள், வருட கிரகங்கள் மாற்றங்களை பற்றி சொல்லுவோம். இப்போது நாங்கள் 2 பேரும் வந்திருக்கிறது சனி பெயர்ச்சி. இந்த காலகட்டத்தில் சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார் எப்போ அப்படின்றதையும், மார்ச் 6ஆம் தேதி 2026 சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார். இது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம். இந்த கோல்சாரங்கள் எப்படி இருக்குது, சனி பகவான் என்னைக்கு பெயர்ச்சி அடைகிறார், சனி பகவான் மூலியமாக என்னென்ன காரகத்துவம் இருக்குது, சனி பகவான் என்ன ஏற்றத்தை கொடுப்பார், என்ன இறக்கத்தை கொடுப்பார், அவருடைய பார்வை பலன்கள் என்ன. ஏன்னா கிரகங்களிலேயே 2 கிரகங்களுக்கு 3 கிரகங்களுக்கு மட்டும்தான் அதி விசேஷ பார்வைகள் உண்டு. ஒன்று செவ்வாய், ஒன்று குரு மற்றும் இந்த சனி பகவான். இவங்க 3 பேர் மட்டும்தான் விசேஷ பார்வைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது. ராகு கேதுவுக்கு பார்வை இருக்குன்னு ஒரு சாராரும் ஒரு சாரார் இல்லைன்னு சொல்கிறார். இருந்தாலும் இந்த 3 கிரகங்களுக்கு மட்டும்தான் அதி விசேஷ பார்வைகள் உண்டு. இதன் மூலியமாக என்னென்ன மாற்றங்கள், ஏற்றங்கள் அந்தந்த காரகத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி வரும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அருமையாக சொன்னீங்க. எப்பொழுதுமே கிரகங்கள்லேயே மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்றது தான் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் பலன் சொல்லக்கூடிய வழிமுறைகள். நம்ம பொறுத்தளவுக்கு இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப மெல்லமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றது, கால் ஊனமுற்ற கிரகம் அப்படின்றது எம்பெருமான் சனி ஈஸ்வர பகவான். அது என்ன சாமி, எந்த கிரகத்துக்கு ஈஸ்வர பட்டம் கொடுக்கல, சனீஸ்வரனுக்கு மட்டும் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்குறாங்க, பாக்கி உள்ள அத்தனை கிரகங்களுக்கு ஈஸ்வர பட்டம் கொடுக்கலையே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை. அடுத்தது இன்னொன்று இருக்குது, சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, சனி கெடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அப்போ சத்தியவான், நியாயவான், தர்மவான் யார் என்ன செய்கிறாங்களோ அவங்களுக்கு உண்டான நல்ல காரியங்கள் செய்தால் நல்ல பலன்களும், தீய காரியங்கள் செய்தால் தீய பலனும் கொடுக்கக்கூடியதுனால அவருக்கு ஈஸ்வர பட்டம் வழங்கப்பட்டது. சரி, அதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? இருக்குது, கண்டிப்பாக. ஆனானப்பட்ட நல சக்கரவர்த்தி. ஆனானப்பட்ட நல சக்கரவர்த்தி சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவர். ஆனால் அவர் செய்த ஏதோ ஒரு தப்புக்காக அவரை ஜலத்தில் 7.5 வினாழிகை ஜலத்தில் முங்க வச்சு தண்டனை கொடுத்தவர் இந்த சனீஸ்வர பகவான். அப்போ இந்த சனீஸ்வர பகவானை பொறுத்தளவுக்கு நாம் பயப்படுறது காரணம் என்ன அப்படின்னாக்க, கொடுக்கறதுலேயும் அளவு கடந்து கொடுப்பார், கெடுக்க ஆரம்பித்தா நடு ரோட்டில் இறக்கி விட்டு வேடிக்கை பார்ப்பார். அப்போ இந்த அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி, 7.5 சனி நடக்கக்கூடியவங்க சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் நியாயத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் கட்டுப்பட்டு இந்த 2.5 வருஷங்கள் இருந்தால் அவர் பிரச்சனை இல்லாமல் அமிக்கபுளாக கொண்டு விட்டுருவார். நீங்கள் அவருக்கு வேலை காமிக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா, அவர் உங்களுக்கு வேலை காமிக்க ஆரம்பித்தாருனாக்க அசிங்கங்கள், அவமானங்கள், செய்யாத தப்புக்கு தண்டனைகள், பெயர் புகழ் அத்தனையும் கிடக்கூடிய காலகட்டங்கள். அடுத்தது உடல்நல ரீதியான முடக்கங்கள், செயல்பாடு முடக்கங்கள். அதுவும் பார்த்திங்கன்னா சனி பகவானை பொறுத்தளவுக்கு எலும்பு மஜ்ஜைக்கு அதிபதி, அதே போல் கழிவு உறுப்புகளுக்கு அதிபதி, யூரினரி இன்ஃபெக்ஷன்னு, அதே போல் மூட்டு வலி, முழங்கால் வலி வரக்கூடியது, அதே போல் பிறப்பு உறுப்பு, பெண் உறுப்பில் பாதிப்பு கொடுக்கக்கூடியவர், இத்தனையும் கொடுக்கக்கூடியவர். நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, சற்றைய கூட ஒரு 20 வருஷம் சம்பாதிச்ச பேரை ஒரு தப்பு செஞ்சு அது அஷ்டமத்து சனியோ அர்த்தாசிரம சனியோ 7.5 சனியோ வந்துச்சுன்னா அதை உங்கள் பேரை கெடுத்து தேரை இழுத்து தெருவீதியில் விட்டுருவாங்கன்றாங்கள்ல, அதை மாதிரி பண்ணக்கூடியவர் நம்மளுடைய சனீஸ்வர பகவான். அப்போ அவர்கிட்ட நம்ம நியாயமாக மோஸ்ட் ப்ராபர்லி சனி பெயர்ச்சி காலகட்டங்களில் சற்றேறக்கூடிய 2.5 வருஷம், இந்த 2.5 வருஷம் ஒரே சரணாகதி, சனி சரணாகதி, சனி சரணாகதி, சனி சரணாகதி. சனி பகவான்கிட்ட சரணாகதி அடையணும். சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அவருடைய தகப்பனான சூரியனாலே பண்ண முடியாது, எம்பெருமான் விநாயகர்னாலையும் ஆஞ்சநேயர்னால தான் பண்ண முடியும். அப்போ அந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி நடக்கக்கூடியவர்கள் சனி பகவான்கிட்ட ஃபஸ்ட்டு சரணாகதி அடைங்க, எம்பெருமான் விநாயகர்கிட்ட சரணாகதி அடைங்க, எம்பெருமான் ஆஞ்சநேயர்கிட்ட சரணாகதி அடைங்க. சரி, இந்த சனி பெயர்ச்சி எப்போ வருது? நம்மளை பொறுத்தளவுக்கு பஞ்சாங்கங்கள் 3 இருக்குது. ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம், இன்னொன்று திருக்கணித பஞ்சாங்கம்,
மூணாவது எஃபிமெரிஸ் பஞ்சாங்கம். வாக்கியம் அப்படின்றது நம்மளுடைய கோயில்களில் ஆகமத்தில் ஃபாலோ பண்ணுறது வாக்கியம். இன்னொரு சின்ன உதாரணம் சொல்லணும்னாக்க இந்த 6/3/2026 தான் சனீஸ்வர பகவானுக்கு புகழ்பெற்ற காரைக்கால் பக்கத்தில் உள்ள திருநள்ளாறில் சனி பெயர்ச்சி உற்சவம் கொண்டாடுறாங்க. பேசிக் நம்பர் 1. அப்போ வாக்கியம் அப்படின்றது ஆகம சாஸ்திரத்துப்படி ஜோதிஷ சாஸ்திரத்துப்படி ஃபாலோ பண்ணுறது இந்த வாக்கிய பஞ்சாங்கம். திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் என்ன சாமி டிஃப்ரெண்ட்டு அப்படின்னா, இது 360 நாள், இது 365 நாள். அதனால் டிஃப்ரெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருக்கணிதம் அப்படின்றது வானசாஸ்திரம், வானசாஸ்திரத்தைப்படி இது மாதிரி டிஃப்ரெண்ட் வரக்கூடிய உண்டு. நாங்கள் ஃபாலோ பண்ணுறது வாக்கிய கணிதப்படி. சரி, வாக்கிய கணிதப்படி எத்தனை நாளைக்கு சனி பயிற்சி தொடங்குறாரு, எப்போ முடிகிறாரு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். சனி பயிற்சி தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது 6/3/2026. அவர் என்ன மாறுறாரு அப்படின்னாக்க, காலையில் சற்றேறக்குறைய 8:30 மாறுறாரு. என்ன நட்சத்திரத்தில் மாறுறாரு? பூரட்டாதி 3லேருந்து பூரட்டாதி 4க்கு மாறுறாரு. அன்னைக்கு என்ன கிழமை? வசந்த கிழமையான வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு சந்திரன் எங்கே நிற்கிறாரு அப்படின்னா, அவருடைய நட்பு ராசியான கன்னியா ராசியில் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். இப்படி ஏற்பட்ட மகா உன்னதமான காலகட்டங்களில் சனி பகவானானவர் கும்பம் நேற்று மீனத்துக்கு போகிறாரு. சரி, அங்கே எத்தனை வருஷம் இருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க 24/4/2028 வரலும் சற்றேறக்குறைய 2 வருஷம் 40 நாள் இருப்பார். அப்போ இந்த காலகட்டங்களில் அவர் அதிசாரம் வாங்குறாரு, வக்ரம் ஆகிறாரு. வக்ரம் அப்படின்றது சனி நின்ற இடத்துலேருந்து சூரியன் 5ஆம் இடம் 9ஆம் இடது. அதே மாதிரி இந்த 2 நிகழ்வுகள் நிகழ்து, வக்ரகதி நிகழ்து. இதுக்கு நடுப்புற குரு பயிற்சிகள் இருக்குது. குரு பயிற்சி வரக்கூடிய மே மாதம் ஒன்று இருக்குது, அடுத்தது அக்டோபர் மாதம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 16/11/2027 இருக்குது. இது ஏன் சாமி குரு பயிற்சியை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க, ஒரு திருமணம் நிகழணும் அப்படின்னாக்க குருவோடைய தொடர்பும் சனியோடைய தொடர்பும் வரும்போது தான் அந்த இடத்துல சுப நிகழ்வுகள் நிகழும். அப்போ இந்த 2.5 வருஷத்தில் இந்த சனி பகவான் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கடுபலன்களையும் சொல்லுவார். அதை தவிர இப்போ எளிய பரிகாரங்கள், பொதுவான பரிகாரங்கள் அப்படின்றதுக்கு சனி பகவானை நம்ம என்ன சொல்கிறோம்? மந்தக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் இரும்பு ரசாயனத்துக்கு தொடர்பு உள்ளவர்னு சொல்கிறோம். அதே போல் தொழில் ஸ்தானாதிபதி மற்றும் ஆயுள் காரகன் சொல்கிறோம். அப்போ இதை மாதிரி அந்த அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, 7.5 சனி வரவங்களுக்கு பொதுவான பரிகாரம் என்னன்றதை நம்மளோட அஷ்ட கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அருமையாக சொன்னீங்க. சனி பகவானை பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு 10 நாள் கண்டினியூஸாக பேசிகிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, ஏற்றத்தை, இறக்கத்தை, இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஒருவருக்கு 7.5 சனியோ அஷ்டமத்து சனியோ அர்த்தாஷ்டம சனியோ வரும் பட்சத்தில் அவர்களுக்கு பார்த்தீர்களேயானால் வீட்டில் ஒரு பெரிய மாறுதல்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும். தன்னுடைய சுய ஒழுக்கத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறதும், தன்னை பற்றி அதாவது யார்கிட்டையும் போட்டி போடுறது, அந்த மாதிரியான தான் மிகப்பெரியவர் அந்த மாதிரியான எண்ணங்கள் இல்லாமல் சுமூகமாக செல்வதும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அகங்காரம் இல்லாமல் இருப்பது ரொம்பவுமே நல்லது. சரி, இப்போது சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் அப்படின்றத பொறுத்தவரையிலும் பார்த்தலையானால், சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்றிருக்கார். அதை தவிர அவருடைய வீடுன்னு சொல்லக்கூடியது காலபுருஷ தத்துவத்தின் 10-11, அதாவது 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகரமும் கும்பமும் அவருடைய வீடு. அதனால் தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் பெரிய மாறுதல்களை ஏற்படுத்துவார். அதை தவிர உடல் நலத்தில் பெரிய மாறுதலை ஏற்படுத்துவார். அதை தவிர பார்த்தேனால் உங்களுடைய அதாவது என்ன சொல்கிறது, பண வருமானத்தை கட்டி போடுவார், லாபங்களை குறைப்பார், லாபங்களில் பெரிய பின்னடைவை ஏற்படுத்துவார். அதன் மூலியமாக உங்களை ரொம்ப கோடீஸ்வரனாக இருந்தவரை லட்சாதிபதியாக பின்னுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சனி பகவான் கொடுப்பார். சரி, இதுக்கு என்ன பண்ணலாம்? சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தேனால், சனி பகவானுக்கு முதல்ல சனி காயத்ரி சொல்கிறது. ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்ற சனி காயத்ரியை ஒரு நாளைக்கு 8 முறையாவது சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக இந்த சனி பெயர்ச்சி ஆன காலத்திலிருந்து அடுத்த பெயர்ச்சி வரணும் டெய்லி ஒரு 8 முறை சொல்கிறதுல நிச்சயமாகவே சனி காயத்ரி ரொம்பவுமே ஏற்றமாக இருக்கும். அதை தவிர ஒன்று முடியல என்னால் அப்படின்னா, சனிக்கிழமை கார்த்தால சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் சனி ஹோரைன்னு சொல்லுவாங்க. அந்த சனி ஹோரையில்
கண்டிப்பாக சொல்கிறது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சனி காயத்ரி சொல்வதின் மூலியமாக அவர் என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறதில்ல. ஐயா, நான் பண்ண தப்புகள் எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு பொறுத்தருளணும் அப்படின்றத கேட்குறதுக்கு. மிச்ச கிரகங்கள் இப்போ வந்து நம்ம சுக்கிரனை வந்து வழிபடும்போது சுக்கிரனுடைய பவர் நம்மளுக்கு வரணும், சுக்கிரனுடைய அனுகூலம் வரணும்னு நம்ம கேட்போம். ஆனால் இங்கே சனி பகவானே என்னை வந்து பிரச்சனையில் ஆட்படுத்தாதே, நான் வந்து மிகப்பெரிய வறியவன் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் பண்ணுறதன் மூலியமாக நிச்சயமாக உங்களை விட்டு உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் தண்டனைகள் அதில் வந்து நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்துவார். சரி, வேறு என்ன பண்ணலாம்? சரி, அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் சனிக்கிழமை அன்னைக்கு போனீங்கன்னா இந்த எள் வழக்கு போட்டுட்டு வர்றது, ஒரு 8 நவகிரக சன்னதியில் வந்து ஒரு எள் வழக்கு சனி பகவானுக்கு போட்டுகிட்டே வாங்க. குறைந்தபட்சம் ஒரு வழக்கு, அதிகபட்சமாக 8 வழக்காக போடுறது ரொம்பவும் விசேஷம். எள் வழக்கு போட்டுட்டு வாங்க. சரி, அதை தவிர வந்து காகத்திற்கு சனிக்கிழமை சாதம் வைக்கிறது, சாதத்தில் முடிஞ்சதுன்னா 2 எள்ளை தூவி வைக்கிறது, அதாவது பித்திருக்கள் இல்லாதவங்களுக்கு பண்ணுறது நல்லது. விநாயகர் கோவிலில் வந்து தயிர் சாதம் பிரசாதம் கொடுக்கறது, சனிக்கிழமை விநாயகர் கோவிலில் வந்து தயிர் சாதம் பிரசாதம் விநியோகம் எல்லாருக்கும் கொடுக்கறது பண்ணுறது. ஆஞ்சநேயருக்கு வந்து வழிபாடு பண்ணும்போது தயிர் சாத பிரசாதமோ இல்லை வெண்ணெய் காப்பு செய்கிறது, இது வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அது தவிர பார்த்தீங்களேயானால் கீழ்த்தட்டு மக்கள், அதாவது துப்புரவு தொழிலாளர்கள், இந்த ஸ்கேவெஞ்சிங் பீப்புள், இவாளுக்கெல்லாம் வந்து உங்களால் முடிஞ்ச தோல் சம்பந்தமான, அது தவிர வந்து இரும்பு சம்பந்தமான இது வந்து தானமாக கொடுக்கறது. இரும்பு சம்பந்தமான அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த பாண்டு, மண்வெட்டி, இதெல்லாம் வந்து இந்த உடல் உழைப்பு செஞ்சு பிழைக்கிறவங்க அவங்களுக்கு வந்து தானமாக வாங்கி சனிக்கிழமை கொடுக்கறது. கோவிலில் இருக்கிற குருக்களுக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு 9-5 வேஷ்டி இல்லைனா 16 வேஷ்டி வாங்கி தானம் கொடுக்கறது. எண்ணெய், ஒரு புது பாத்திரம் வாங்கி அதில் வந்து நல்லெண்ணெயை நிரப்பி அவர்கிட்ட கொடுத்து உங்களால் முடிஞ்சதுன்னா கோவிலில் உபயோகப்படுத்திக்கிங்க, இல்லை நீங்கள் உபயோகப்படுத்திக்கிங்கன்னு சொல்லி கொடுக்கறது. இது வந்து சனி பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய எளிய பரிகாரங்கள்னு சொல்கிறோம். சரி, இதை தவிர வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காகத்திற்கு, அதாவது டெய்லி காகத்துக்கு சாப்பாடு கொடுக்கறது. அது தவிர வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா எள் உருண்டை, அது வந்து வாங்கி தானம் கொடுக்கறது. அது தவிர எள்ளில் வரக்கூடிய எண்ணெயை எடுத்து தானம் கொடுக்கறது. லோயர் பீப்புள், அதாவது கீழ்த்தட்டு மக்களுக்கு லெதரில் ஏதாவது வாங்கி, அதாவது க்ளவுஸு, அதாவது தரையை துப்புரவு பணியாளர்களுக்கு தரையை க்ளீன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து க்ளவுஸ் வாங்கி கொடுக்கறது. இந்த மாதிரியான விஷயம். அதே மாதிரி மூத்த உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு, அதாவது இந்த சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போய் உங்களால் முடிஞ்சதுன்னா துணி வாங்கி தானம் கொடுக்கறது. சனிக்கிழமையில் துணி தானம் கொடுக்கறது, சீனியர் சிட்டிசன்ஸுக்கு எண்ணெய், அந்த மாதிரியான விஷயங்கள் தானம் கொடுக்கறது. இது எல்லாமே சனி பகவானுக்கு செய்யக்கூடிய எளிய பரிகாரமாக சொல்லக்கூடியது. இதை தவிர பார்த்தீங்களேனால் கால் முடவனாக இருக்கிறவங்களுக்கு, அதாவது கால் உடைஞ்சு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான இந்த வீல் சேரோ இல்லைன்னா கையில் வச்சுட்டு நடக்கக்கூடிய இந்த ஸ்டீல் ராட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இரும்பு சம்பந்தம், இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது. இது பண்ணிட்டு வந்தீங்களே ஆனால் உங்களால் முடிஞ்சது, இதில் எது வேணாலும் பண்ணலாம், எது பண்ண முடியறதோ அதை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக சனி பகவானினுடைய பிரச்சனைகளிலிருந்து முடிந்த அளவு தப்பிக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம். இயற்கையாகவே சனி பகவான் துலாத்தில் வந்து உச்சம் பெறுறதுனால எந்த ஒரு நேர்மை நீதியும் இருக்கிறவங்களுக்கும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். ஆனால் அதே சனி பகவான் இந்த நேர்மை நீதி இல்லாமல் பொது வாழ்விலிருந்து அடுத்தவர்களுடைய உழைப்பை திருடி சாப்பிடக்கூடிய இடத்தில் இருந்தார்களே ஆனால் அவருக்கு உண்டான தண்டனையை கண்டிப்பாக கொடுப்பார். அதனால் வந்து இந்த எளிய பரிகாரங்களை பண்ணுறதன் மூலியமாக நிச்சயமாக சனி பகவான் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை நிச்சயமாக விடுவிப்பார் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறோம். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக சனியினுடைய மாற்றம் எந்த அளவுக்கு ஏற்றம் அப்படின்றத பார்க்கலாம். தனுர் ராசி நேயர்களே, மூலம், பூராடம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்திலே இந்த சனி பெயர்ச்சியின் போது வருகிறார். நல்ல விசேஷம். இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இப்போ 4ஆம் இடம் போகிறார். 4ஆம் இடம் போனால் அர்த்தாஷ்டம சனி.
சரி, அர்த்தாஷ்டம சனினா என்ன ஆகும்? உங்களுடைய குடும்பாதிபதி 2, 3 அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் முயற்சி ஸ்தானத்துக்கு உண்டானவர் 4ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த 4ஆம் இடத்துக்கு போகும்போது என்ன ஆகும்னா, உங்களுடைய முயற்சிகள் இரட்டிப்பாகும். அதீதமாக வேகமாக ஓட வேண்டிய காலகட்டமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வெற்றிகரமான காரியகட்டமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். அதீதமாக ஓடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால மைண்டு டிஸ்ட்ராக்ஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால ஒரு விஷயத்தை ஒரு தடவைக்கு 4 தடவை படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுத போகிறாங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு முறைக்கு 10 தரம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறது ரொம்பவுமே நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்து இல்லையானால் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இது அமையப்போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்து இல்லையானால் புதிய வீடு மனை வாங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்குவீங்கன்னு சொல்கிறோம். இருந்தாலும் அதில் உண்டான லிட்டிகேஷன்ஸ், அதாவது லீகலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் சரிபார்த்து வாங்குவது மிகவும் நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அந்த இடத்த கெடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதுசாக வீடு வாங்கினீங்கன்னா அதில் ஏதாவது லிட்டிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதனால் பார்த்து வாங்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த தனுசு ராசிக்காரர்கள், அதுவும் கோல்டு சம்பந்தமான வியாபாரங்கள், ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறவங்க, அது தவிர கேஷியராக இருக்கிறவங்க நிச்சயமாக ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். தங்கம் சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்களாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். நிச்சயமாக பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஆடிட்டிங் பண்ணுறவங்களாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக ஒரு டிஸ்ட்ராக்ஷனில் தவறு செய்யக்கூடிய சின்ன சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், அது ஒரு பெரிய விஷயமாக நிற்கக்கூடிய காலகட்டமாக இந்த 2 வருஷம் 40 நாள் அமைய போகிறது. சரி, இந்த காலகட்டத்தில் சனியினுடைய பார்வை எப்படி இருக்குது? அதாவது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தையும் 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னியும், அது தவிர உங்களுடைய ராசியுமே சனி பகவான் பார்க்குறார் 3, 7, 10 அப்படின்னு. சரி, இந்த பார்வையின் பலன்கள் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை, ஏற்றத்தையோ இறக்கத்தையோ கொடுக்கும் அப்படின்னு ஐயா கிட்ட கேட்கும். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க இப்போ இந்த சனி பயிற்சி கடந்த காலகட்டங்களில் ஆட்சி பெற்ற, அவருடைய வீட்டில் ஆட்சி பெற்ற சனியாக இருந்தார். கூட ராகுவும் இருந்தார். அப்போ 2 சனி பகவானுக்கு உண்டான வேலைகளை செஞ்சுட்டு இருந்தார். இப்போ போயிருக்கிறது உங்களுடைய ராசியாதிபதியான குருவோடைய இன்னொரு இடம், காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடம். 12ஆம் இடத்துடைய அந்த அதிபதி குரு, அவரும் நல்ல நிலையில் இருக்காரா? நல்ல நிலையில் இருக்கார். அவர் மே மாதத்துக்கு அப்புறம் அவர் 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். சரி, அவருடைய பார்வைப்படக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தா 3ஆம் இடம். இந்த ராசிக்கு 6ஆம் இடம், இவருடைய பார்வை 3ஆம் இடம். 6ஆம் இடம் கடந்த காலகட்டங்களில் உத்தியோகத்தில் குழப்பங்களும் பதட்டங்களும் இருந்துச்சு. செய்த வேலைக்கு ரெகக்னைஸ் இல்லாமல் இருந்துச்சு. படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கல. படித்த படிப்புக்கும் வேலைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருந்துச்சு. அதே போல் சில தேவையற்ற அவமானங்கள், தேவையற்ற அசிங்கங்கள் இருந்துச்சு. புகழில் சில பிரச்சனைகள் இருந்துச்சு. எடுத்த முயற்சிகளில் தடங்கல்கள் இருந்துச்சு. அது எல்லாமே இந்த காலகட்டங்களில் தவிடுபடி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு 3ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உத்தியோகத்தில் பதவி உயர்வு, பணவரவு, உத்தியோகத்தில் நிலை அற்ற தன்மை இருந்ததுக்கு பர்மனெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விரும்பிய இடத்துக்கு உத்தியோகம் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இதை தவிர 4ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் சப்தம பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான அவருடைய நட்பு வீடான கன்னியை பார்க்குறார். கன்னியோடைய அதிபதி புதன். அப்போ கடந்த காலகட்டங்கள் உத்தியோகம் இல்லாமல் வீட்டில் முடங்கி இருந்தவங்களுக்கு புதிய உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகம் நிமித்தாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார். அதுவும் கும்பராகு பொறுத்தளவுக்கு முயற்சி செய்தால் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு படிப்புக்காகவும் உத்தியோகத்துக்காகவும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, சனி பகவானை பொறுத்தளவுக்கு 2 காரகத்துக்கும் அதிபதியாக சொல்லுவோம். ஒன்று ஆயுள் காரகன், இன்னொன்று கர்மக்காரகன். நாம் செய்கின்ற தொழிலில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவன். என்ன, கொஞ்சம் உழைப்பு அதிகமாக வாங்குவார், உடல் உழைப்பு அதிகமாக வாங்குவார். ஆனால் எடுக்கின்ற முயற்சிகளை ஜெயிக்க வைப்பார். அப்போ பயப்பட வேண்டிய தேவை இருக்கா? பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனாலும்
யாகா வாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், எதை பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம் தெரிஞ்சுக்கிட்டு பேசினோம்னா சிக்கல்கள் கிடையாது. அப்போ ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தோம்னாக்க தொழிலில் அமோகமாக இருக்குமா, தொழிலில் அமோகமாகவே இருக்கும். கவலைப்பட வேண்டிய அம்சம் எதுவும் இல்லை. சரி, அடுத்தது அவர் ராசியே பார்க்குறாரு. எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு இயற்கை பாவரான சனி பகவான் ராசியை பார்க்கும்பொழுது குடல் நலத்தில் தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்படி சாமி சொல்கிறீங்க? என்னோடய ராசிநாதன் தான் அங்கேருந்து சதசப்தமத்தில் பார்க்குறாரு. எத்தனை மாதம் பார்ப்பார்? 2 மாதம் பார்ப்பார். 2 மாதம் கழித்து அவர் கர்க்கடகத்துக்கு இறங்கிடுறாரு. அங்கே எத்தனை மாதம் இருக்கிறாரு? 10ஆவது மாதம் வரலும் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் 9ஆம் இடத்துக்கு வர்றாரு. 9ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறாரு. அப்போ இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிநாதன் பார்க்கும்பொழுது அந்த ஃபஸ்ட்டு 2 மாதம் ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு 5 மாதம் ப்ராப்ளம் உண்டு. 5ஆவது மாதத்துலேருந்து 10ஆவது மாதம் வரலும். அதுக்கப்புறம் அவர் சிம்மத்தில் இறங்கும் பொழுது அவர் ராசியை பார்க்கும்பொழுது உடல்நல தொந்தரவுகள், பொருளாதார விரயங்கள் எல்லாமே கிளியர் ஆகிப்படும். பயப்பட வேண்டிய அம்சம் இல்லை. சரி, இப்போ ஒரு சில தனுர் ராசிக்காரங்களுக்கு தசாநாதனும் புத்திநாதனும் அந்தரநாதனும் சூட்சுமநாதனும் சரியில்லை அப்படின்னா என்ன பரிகாரம் செய்யலாம்? ஃபஸ்ட்டு பேசிக் நல்லா புரிஞ்சுங்க. சனி பகவானால் பாதிக்கப்பட்ட ராசிக்காரங்கள் மட்டும்தான் சனீஸ்வர பகவான்கிட்ட சரணாகதி அடையணும். இப்போ நம்ம சொல்லுவோம்ல, உடம்பு சரியில்லாதவங்க தான் டாக்டர்கிட்ட போகணும், உடம்பு நல்லா இருக்கிறவங்க போய் டாக்டர்கிட்ட போனோம் அப்படின்னாக்க எதிர்வினைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ உங்களுக்கு இப்போ 7.5 சனி முடிஞ்சு 2023 ரிலாக்ஸாக இருக்கிறீங்க. திருப்பி இப்போ ஆரம்பிக்க போகிறது அப்படின்றது 6/3/2026 24/4/2028 வரலும் இருக்குது. நீங்கள் சனி பகவான்கிட்ட சரணாகதி அடையணும். சரி, எந்த சனி பகவான்கிட்ட சரணாகதி அடைஞ்சால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க இது வயதிற்கு ஏற்றபடி வரும். 27, 54, 81. அப்போ ஃபஸ்ட் ரவுண்டா, செகண்ட் ரவுண்டா, தேர்ட் ரவுண்டான்னு பார்க்கும்பொழுது இது பெரும்பாலும் பொறுத்தளவுக்கு அர்த்தாசிரம சனியை பொறுத்தளவுக்கு இந்த பிரச்சனை வராது. 7.5 சனியை பொறுத்தளவுக்கு தான் இந்த பிரச்சனை வரும். இந்த ராசிக்கு 4 வரும்போது நீங்கள் சரணாகதி அடைய வேண்டியது எம்பெருமான் திருநள்ளாறு உள்ள சனீஸ்வர பகவான். சரி, திருநள்ளாறு உள்ள சனீஸ்வர பகவானை எப்படி போய் கும்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு போங்க, காரைக்கால்லேருந்து 7 கிலோமீட்டரில் இருக்குது, அங்கே போய் தங்குங்க. காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்துறீங்க, நேராக நலக்குளத்துக்கு போங்க. நலக்குளத்தில் போயிட்டு நல்லெண்ணெயை தள்ள வச்சுக்கிட்டு ஸ்நானம் பண்ணுங்க. ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த வஸ்திரத்தை, ஈர வஸ்திரத்தை அங்கேயே விட்டுட்டு வேறு வஸ்திரத்தை மாற்றிக்குங்க. மாற்றிட்டு ஒரு இரும்பு கடாயில் ஒரு 200 நல்லெண்ணெயை வாங்கி ஊற்றிட்டு அதில் 1 ரூபா காயினை போட்டுட்டு சனி பகவானால் பாதிக்கப்பட்ட இந்த தனுர் ராசிக்காரங்க மட்டும் அந்த முகத்தை பார்த்துட்டு லெஃப்ட்லேயே இருக்கும் நல களி தீர்த்த விநாயகர். ஆனானப்பட்ட நலச்சக்கரவர்த்திக்கு உண்டான பிரச்சனைகளை தீர்த்தவர் நல களி தீர்த்த விநாயகர். அவரை போய் சேவிங்க. பக்கத்திலே இடது பக்கத்தில் பைரவர் இருப்பார், அவரையும் சேவிங்க. சேவித்து முடிச்சுட்டு வெளியில் வாங்க. வெளியில் வந்தீங்கன்னா திருநங்கைகள் இருப்பாங்க. அவங்கள்ட்ட ஒரு சூரத்தங்காயும் ஒரு கற்பூரமும் எடுத்து திருஷ்டி எடுத்துகிட்டு உடைச்சிட்டு நேராக கோயிலுக்கு போங்க. ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது தாயார், 2வது பார்க்க வேண்டியது தர்பாரண்ய ஈஸ்வரர். 2 பேருக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணுங்கள். 3வதாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால், நீங்கள் போகிற டயத்தில் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண வாய்ப்பு இருந்தால் முன்னாடியே ஃபோன் புக்கிங் பண்ணிவிட்டு அபிஷேகம் பார்க்க வாய்ப்பு இருந்தால் அபிஷேகம் பண்ணுங்கள், இல்லாட்டி அர்ச்சனையை பண்ணுங்கள். அந்த அர்ச்சனை பிரசாதத்தை வாங்கிங்க. வெளியில் வரும்பொழுது 11 எல் தீபத்தை ஏற்றிட்டு வாங்க. அடுத்தது நீங்கள் வெளியில் வந்துட்டு நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு ஒரு 11 பொட்டலை சாப்பாடை வாங்கி கை கால் முடமாக இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்தளவுக்கு மந்தக்காரகன் பேர். அப்போ அந்த கை கால் ஊனமுற்றவங்களுக்கு கொடுங்க. கொடுத்துட்டு நேராக வந்தீங்கன்னா வர பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் தீரும். சரி, அதுக்கு அடுத்தது வேறு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஈஸ்வரன் கோயிலில் சனிக்கிழமை அந்த தினத்தின் ஹோரை சனி ஹோரை காலையில் 6 to 7 நேராக அந்த கோயிலுக்கு போயிட்டு சனீஸ்வர பகவானுக்கு ஒரு 3 எல் தீபம் 9 முறை பிரதட்சணம். அடுத்தது அந்த மாதத்தின் கடைசி சனிக்கிழமை அன்னைக்கு 1 எல் சாதம் இல்லாட்டி தயிர் சாதம் வாங்கி சனீஸ்வர பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி வர பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்க. சாமி எனக்கு அதுவும் முடியாது அப்படின்னாக்க ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியாத் இந்த காயத்ரி மந்திரத்தை 6/3/2026 24/4/2028 வரலும் டெய்லி 8 ட்ரிப்பு சொல்லணும். எப்போ ஸ்நானம் கழிச்சுட்டு பூஜை தொடங்குறதுக்கு முன்னாடி சூரிய உதயத்துக்கு அப்புறம் சொல்லிட்டு வந்தோம்னாக்க வர பிரச்சனை, வந்த பிரச்சனை எப்படி சூரியனை கண்டு விட்டு பனி விலகுதோ அதே மாதிரி உங்களை கண்டு கஷ்டங்கள் விலகும்.
சரி, இந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள், ஏற்படக்கூடிய தீமைகள் எப்படி இருக்கும்ன்றத கன்க்ளூஷனாக நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கிறவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த சனி பெயர்ச்சியை பொறுத்தவரையில் தனுர் ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை மாற்றம், வேலையில் ஏற்றம், வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிமாநில பிரயாணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் அதீதமான நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி 10ஆம் பார்வையாக சனி பார்க்குறார். அதனால் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. அது தவிர பார்த்தீங்களா, ஏன்னால் 6ஆம் இடத்தையும் வந்து சனி பார்க்கறதுனால நிச்சயமாக டாக்டர் வீட்டுக்கு போகிறது, அதாவது மருத்துவமனை அந்த மாதிரி போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகமாக இருக்கும். எலும்பு சம்பந்தப்பட்ட கழிவு பாதைகள், கழிவு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களே, ஆனால் தாயின் உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக கவனமாக இருக்கிறது நல்லது. தந்தை உடல்நிலை நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 80 விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய, ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.